ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா கடையிலலாம் சாப்பிடக்கூடிய கடலைக்கறி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து அவங்களோட மெத்தடில் அப்படி பண்ணுற கறி தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பட்டை, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இதில் மெயின் திங் என்னென்னா, நம்ம வந்து இதில் தேங்காவெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி தான். இதை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு சுண்டல் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து வந்து இதில் மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துருக்கனால கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கறி மசாலா வந்து ஆப்ஷனல் தாங்க. இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க விட்டுருங்க. கறி மசாலா வந்து சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோதான். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி அடுத்து வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து சத்தும் கூட. சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 சுண்டல் வர்ற அளவுக்கு வந்து நம்ம இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு இதில் சேர்த்தோம்னா நமக்கு அந்த திக்னஸ் வந்து வந்துடும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஆப்பம், சப்பாத்தி, சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக அங்கே பார்த்தீங்கன்னா புரோட்டாவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து கொடுப்பாங்க. ஆப்பத்துக்கும் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் புட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷே வந்து இதுதான். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம எடுத்து வச்ச சுண்டலை வந்து நம்ம அரைச்சி வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்தரலாம். இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பின்னாடி மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்து எப்படி சைட்லலாம் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் தேவையான அளவு கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு கடையிலையுமே கிடைக்கும். பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. பட் இந்த கிரேவியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.